முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் உடல்நிலை குறித்து வெளியான புதிய தகவல். கொழும்பில் அதிகாலையில் நடந்த துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பலி. யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்படுவார்கள், ஸ்ரீதரன் எம்பி சுட்டிக்காட்டு. ரணில் கைதினை தொடர்ந்து தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட 28 முக்கிய புள்ளிகள் கலக்கத்தில். ரணில் மீது மற்றுமொரு பாரிய மோசடி வழக்கு, அனுர தரப்பு பகிரங்க தகவல். முக்கிய புள்ளிக்கு பயண தடை, நீதிமன்றின் அதிரடி உத்தரவு. அனுரவுக்கு ஏற்பட்டாலும் இவ்வாறே ஒன்றிணைவோம், ஒப்பிட்டு கூறும் பிமல் வீரவன்ச. பொர்லஸ்கமுவ மாலினி புலாத் சிங்கள மாவட்டத்தில் இன்று அதிகாலை நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை 12:30 மணியளவில் இந்த துப்பாக்கி சூடு நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் மற்றும் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். துப்பாக்கி சூட்டில் இறந்தவர் கல்கிசியை சேர்ந்த 25 வயதுடைய கெகான் துலான் பெரேரா என்ற இளைஞர் என தெரிவிக்கப்படுகின்றது. பொர்லஸ்கமுவ பகுதியில் இசை நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு உயிரிழந்த இளைஞர் உட்பட 9 பேர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது முச்சக்கர வண்டியில் வந்த ஒருவர் துப்பாக்கி சூடு நடாத்தியதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இசை நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் விளைவாக துப்பாக்கி சூடு நடந்திருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதுவரை நடாத்தப்பட்ட விசாரணைகளில் இரு தரப்பினரும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பலை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் உதயகுமார வுட்லர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை சீராக இருப்பதாக கொழும்பு தேசிய மருத்துவமனை உறுதிப்படுத்தியுள்ளது. கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதிபலிப்பாளர் வைத்தியர் பிரதீப் விஜய் சிங்க ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இதனை தெரிவித்துள்ளார். வயது காரணமாக அவரது இரத்த அழுத்தம் சற்று அதிகமாக உள்ளது. ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மட்டுமே அவரை அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றியுள்ளோம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆபத்தான நிலையில் இல்லை என்றும் வைத்தியர் பிரதீப் விஜயசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். சிறைச்சாலை மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை கிடைக்காததன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய மருத்துவ மதிப்பீடுகளை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க நேற்று தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஒரு பாரிய மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதோடு ரணில் விக்ரமசிங்க பிணைமுறி மோசடி மூலமாக 1100 கோடி ரூபாய் மக்களுடைய பணத்தை நாசமாக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் இந்த மோசடி தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யார் தவறு செய்திருந்தாலும் இலங்கையினுடைய சட்டம் தண்டிப்பதற்கு தயாராக இருக்கின்றது என்பதை முன்னாள் ஜனாதிபதியினுடைய கைதிலேயே உறுதியாக இருக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையினுடைய சட்டப்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது வரலாற்றினுடைய முதல் அத்தியாயமாக பேசப்படுகின்றது. ஜனாதிபதியும் கைது செய்யப்படலாம் என்ற திருத்தத்தை கொண்டு வந்தவரும் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான். யார் தவறு செய்திருந்தாலும் அவர்களை தண்டிப்பதற்கு இலங்கையினுடைய சட்டம் தயாராக இருக்கின்றது என்பதை நிரூபித்திருக்கின்றது. ஆனாலும் இந்த கைது கூட தென்பகுதி அரசியல் அரங்கிலே ஒரு வித்தியாசமான மாற்றங்களை கொண்டுவரக்கூடும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். நாட்டின் முன்னாள் ஜனாதிபதியே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஊழல்வாதிகள் என்று கூறப்படுபவர்கள் அல்லது சட்டத்திற்கு புறம்பாக சொத்து சேர்த்த பலர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக பிரித்தானியாவில் உள்ள அரசியல் ஆய்வாளர் திபாகரன் தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் இந்த விடயம் தொடர்பாக 28 பேரின் விவரங்களை தனியார் தொலைக்காட்சி ஒன்று வெளியிட்டிருந்தது. குறித்த 28 பேரில் 25
5 பேர் சிங்கள சமூகத்தை சார்ந்தவர்களும் 3 தமிழ் அரசியல்வாதிகள் உள்ளடங்கியிருந்தனர். இந்த பட்டியலில் உள்ளவர்கள் மீது விசாரணைகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமநேக நாயகவின் வெளிநாட்டு பயணத்தை தடை செய்து நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. நேற்று நடைபெற்ற சிறப்பு போலீஸ் ஊடக சந்திப்பில் பிரதி போலீஸ் மாதிபர் கலிங்கு ஜெயசிங் இதனை அறிவித்துள்ளார். கோட்டை நீதிவான் நிலப்புலி லங்காபுர நேற்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் ஏகநாயக்க வெளிநாடு செல்வதை தடை செய்ய குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் சமநேக நாயக்க ஜனாதிபதியின் செயலாளராக பதவி வகித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வுத் துறைக்கு அழைக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஏகநாயக்கவும் அழைக்கப்பட்டிருந்தார். மேலும் அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு எதிர்காலத்தில் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டாலும் நாங்கள் ஒன்றிணைவோம் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். எங்களுக்கு யார் என்பது முக்கியமில்லை. அநீதி ஒன்று ஏற்பட்டால் அதற்காக நாம் ஒன்று சேர்வோம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியலமைப்பின் ஊடான ஒரு சர்வதிகாரம் ஒன்று இன்று நாட்டில் ஏற்பட்டுள்ளது. இது தப்பான எடுத்துக்காட்டாகும். நாட்டில் ஊழலுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்றால் அதற்காக ஒரு இயங்குதளம் ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும். இலங்கையில் 1971 ஆண்டு ஏப்ரல் கலவரத்தின் பின்னர் அன்றிருந்த பிரதம மந்திரி குற்றவியலுக்கான நீதி கோரும் ஆணைக்குழு ஒன்றை அமைத்து காரணங்களை கேட்டறிந்து நடவடிக்கை எடுத்தார். குறித்த விடயம் தொடர்பில் நிதி மோசடிக்கான நீதி கோரும் ஆணைக்குழு ஒன்றை ஆரம்பித்து நடவடிக்கை எடுப்பதை விடுத்து தங்களுடைய வேண்டாதவர்களை பழி தீர்க்கும் அல்லது தண்டிக்கும் செயற்பாட்டை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்களை தண்டிக்க நினைத்தால் அதற்கு ஒரு ஆணைக்குழுவை ஆரம்பித்து நாட்டில் அனைவரும் அதில் முறைப்பாடுகளை தெரிவிக்க சந்தர்ப்பம் வழங்கி அதை விசாரணைக்கு உட்படுத்தியே தீர்வு வழங்குவதே நீதியான செயற்பாடாகும். இல்லாமல் தங்கள் நினைத்த மாத்திரத்தில் எதிர்க்கட்சியினரை முடக்க நினைத்தால் அதற்காக யாராக இருந்தாலும் நாம் முன்னிற்போம் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவார் என்பதை பிரபஞ்சத்தில் இருந்து ஒரு சக்தி தனக்கு வெளிப்படுத்தியதாக யூடியூபர் சுதந்த திலகசுரி கூறியதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்படுவதற்கு முன்னரே அவர் கைது செய்யப்படுவார் என குறித்த யூடியூபர் வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க தற்போதைய அரசாங்கத்தால் திட்டமிட்டு கைது செய்யப்பட்டதாகவும் அதனாலேயே முன்கூட்டியே தகவல் வெளியாகியுள்ளது எனவும் பல எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் எழுந்துள்ளன. அத்துடன் குறித்த யூடியூபர் சுதந்த திலகஸ்ரீ மீது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டது. இதற்கிடையில் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று பிரபஞ்சத்திலிருந்து தனக்கு கிடைத்த செய்தியின் அடிப்படையில் தான் இந்த தகவலை வெளியிட்டதாக யூடியூபர் சுதந்த திலகஸ்ரீ கூறியதாக செய்தி வெளியிட்டுள்ளது. அத்துடன் சுகந்த திலகஸ்ரீ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது சட்டமணிவருக்கும் சமமானது என்பதை உறுதிப்படுத்துகின்றது என்றும் குறிப்பிட்டதாக அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.